Hello everyone, welcome to Exploring TRB Chemistry. This is Parthiban. இந்த வீடியோவில் நாம் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன்ஸ் அதனோட ஷார்ட் நோட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ரிகார்டிங் டிஆர்பி ஓரியன்டாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் லைட்டை நம்ம சாம்பிள் நோக்கி பாஸ் பண்ணுறோம். ஸோ லைட் அந்த சாம்பிள் மேலே பட்டு ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ அப்படி ஸ்கேட்டர் ஆகும்போது அதனுடைய ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் ஃப்ரீக்வன்சி கம்மியாச்சுன்னா அது ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரீக்வன்சி அதிகமும் ஆகலை கம்மியும் ஆகலை, ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ரேலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இதனுடைய எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் இன்வால்வ் ஆகக்கூடிய மாலிகுல்ஸோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த இ அப்படின்றது எனர்ஜி ஆஃப் தி இன்சிடென்ட் ரேடியேஷன். இ ப்ரைம் அப்படின்றது என்னென்னா எனர்ஜி ஆஃப் தி மாலிகுல் ஆஃப்டர் கொலிஷன், ஆஃப்டர் ஸ்கேட்ரிங். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய டிஃப்ரென்ஸ் ஹெச் நியூ மைனஸ் நியூ பாருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நியூ அப்படின்றது இன்சிடென்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி, நியூ பாருன்றது ஸ்கேட்டர்ட் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் ராமன் ஸ்கேட்ரிங், இல்லைன்னா ராமன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காமனாக அந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 100லேருந்து 4000 சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் வரும். ஸோ நம்ம காமனாக மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி படிக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் எழுதி அதனுடைய ரேஞ்ச் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ்லையோ இல்லை ஆங்ஸ்ட்ராம் யூனிட்ஸ்லையோ எழுதி வச்சுக்கோங்க. அதே சமயம் அதனுடைய செலெக்ஷன் ரூல். ஸோ அது ரிலேட்டடாக வேறு என்ன இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இருந்ததுன்னா ஒரு டேப்லெட் காலம் மாதிரி மேக் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ இங்கே நியூ பார் நம்ம காமனாகவே ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேர்மில் வேவ் நம்பரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலாக நம்ம சென்ட் பண்ணக்கூடிய எக்ஸைட்டிங் ரேடியேஷன், ஸோ அந்த ரேடியேஷனோட லேம்டா நமக்கு தெரியும், வேவ் லென்த்து தெரியும். வேவ் லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்ஸ்ட்ராமில் தெரிஞ்சதுன்னா அதை நம்ம சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நியூ பார் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்ஸ்ட்ராம்ன்றது 10⁻⁻10 மேலே 10⁸ இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஏன்னா 10⁻⁻2 இதை நாம் மாற்றணும். ஸோ 10⁸ மல்டிபிள் பண்ணுவோம், டிவைட் ஆகி we are getting 1, இது 1/λ அப்படின்னு வரும். 1/λ இஸ் நத்திங் பட் நியூ பாரில் வந்துடும். ஸோ 10⁸ டிவைட் பை 10⁻⁻10 வரும்போது சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் நமக்கு கிடச்சிடும். ஸோ இதுவே ராமன் ஷிஃப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூ பாரில் வேணும் அப்படின்னா, ஸோ நியூ பாருன்றது டெல்டா நியூ அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும், நியூ மைனஸ் நியூ ப்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டெல்டா நியூ பார்னால் எக்ஸைட்டிங் ரேடியேஷனோட நியூ பார் வேல்யூ மைனஸ் ராமனோட, அதாவது ஸ்கேட்ரிங் ரேடியேஷனோட நியூ பார் வேல்யூ. ஸோ அதை ரெண்டுத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸில் எழுத போகிறதுனால நம்ம 10⁸ ஆஸ் யூஷுவல் மல்டிபிள் பண்ணி ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வாட் ராமன் ஷிஃப்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் இன்வெர்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க, டைரக்ட் கொஷின்ஸு. இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸைட்டிங் ரேடியேஷனோட வேல்யூ கொடுத்துட்டு கூட அதனுடைய நியூ பார் கால்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸு we can expect. ஸோ அடுத்து இதில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ரூல். ஸோ செலெக்ஷன் ரூல் போகிறதுக்கு முன்னாடி ராமன் ஸ்கேட்ரிங்கோட கிளாசிக்கல் தேரி அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த தேரியில் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, ஒரு மாலிகுலில் ஒரு சாம்பிளில் லைட் பட்டு ஸ்கேட்டர் ஆகி இது ராமன் ஆக்டிவா இன்ஆக்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராமன் ஆக்டிவாக இருக்கணும்னா அந்த மாலிகுலில் டியூரிங் தட் ப்ராசஸ் போலரைசபிலிட்டி சேஞ்ச் ஆகணும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் டெல்டா ஆல்ஃபா பை டெல்டா ஆர், இல்லை டோ ஆல்ஃபா பை டோ ஆர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரணும். ஸோ தேர் ஷுட் பி சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு தி போலரைசபிலிட்டி ஆஃப் தி மாலிகுல். ஸோ அதுதான் கிளாசிக்கல் தேரியில் மெயினாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ராமன் தேரியோட கிளாசிக்கல் தேரியில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய கான்செப்ட். அதுக்கப்புறம் நியூ மைனஸ் நியூ பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ நியூ மைனஸ் நியூ பார் தான் ராமன் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நியூ பார் கிரேட்டராக இருக்கலாம் when compared to நியூ. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். நியூ பார் லெஸர் தென் நியூ அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டோக்ஸ் லைனு. நியூ பார் இஸ் ஈக்குவல் டு நியூ அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரேலே ஸ்கேட்ரிங், ரேலே லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இ பார் மைனஸ் இ அப்படின்னு வரும்போது நியூ இஸ் கிரேட்டர் தென் நியூ பார்னால்
E bar is greater than E அப்படின்னு வரும். ஏன்னா E barனா energy with respect to the molecule. Nu bar அப்படின்றது energy of the incident radiation. இது ரெண்டும் ஆப்போசிட் கான்செப்ட் மாதிரி. ஸோ மாலிகுலில் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஸ்கேட்டர் ரேடியேஷனில் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நியூ வேல்யூ டிக்ரீஸ் ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேட்டர் ரேடியேஷன். அதே மாதிரி ஸ்டோக்ஸ் லைனுக்கு இங்கே எப்படி வருதோ அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட் இங்கே வரும். ஆன்டி ஸ்டோக்ஸுக்கு இங்கே வர்றது அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் வரும். ஸோ இதுதான் வந்து we can compare with energy of the molecule with respect to incident radiation as well as scattered radiation frequency. ஏன்னா வந்து மாலிகுல் பட்டு ஸ்கேட்டர் ஆகும்போது அந்த ஸ்கேட்டரிங் வந்து எலாஸ்டிக் ரேடியேஷனாக இருந்தால் ராலே ஸ்கேட்டரிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்காக இருந்ததுன்னா அப்போ வந்து மாலிகுலோட எனர்ஜி குறையலாம் இல்லை அதிகமாகலாம். அதை பொறுத்து ஃப்ரீக்வன்சி, அதாவது ஸ்கேட்டர் ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகலாம் இல்லை குறையலாம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம ஜென்ரலாகவே கொஞ்சம் we should remember. ஸோ நெக்ஸ்ட் மெயின் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ரூல். ஸோ செலெக்ஷன் ரூலில் we have வைப்ரேஷனல் as well as rotational Raman spectra. ஸோ அதில் வைப்ரேஷனல் லெவல்ஸோட செலெக்ஷன் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா V is equal to +or-1. ரொட்டேஷனல் லெவலோட செலெக்ஷன் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா J is equal to 0 இருக்கலாம் இல்லை +or-2 அப்படின்னு இருக்கலாம். ஸோ இதுவே டெல்டா J is equal to 0 அப்படின்னு இருந்ததுன்னா அந்த லைன்ஸுக்கு வந்து Q branch அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ரேலே லைன். ஏன்னா அங்கே there is no change with respect to nu and nu bar. அதே மாதிரி டெல்டா J +2 அப்படின்னு வந்ததுன்னா அந்த லைனுக்கு பேர் வந்து S பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. டெல்டா J -2னா O பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து P அப்புறம் R பிரான்ச்சு வராது. ஏன்னா P பிரான்ச் அப்படின்றது டெல்டா J +1க்கான பிரான்ச்சு. R பிரான்ச் அப்படின்றது P பிரான்ச்சுன்றது டெல்டா J -1க்கான பிரான்ச்சு. R பிரான்ச் அப்படின்றது டெல்டா J +1க்கான பிரான்ச். ஸோ இது ரெண்டும் செலெக்ஷன் ரூலில் அக்செப்டபிள் கிடையாது. அதனால் டெல்டா J +2 -2 மட்டும் இருக்கிறதுனால S பிரான்ச்சு O பிரான்ச் மட்டும் நமக்கு கிடைக்கும் இன்கேஸ் ஆஃப் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ராமன் ஸ்பெக்ட்ராக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ சென்டரில் வரக்கூடிய இந்த லைன் தான் என்னென்னா Q பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த Q பிரான்ச். ஸோ டெல்டா J is equal to 0க்கு உண்டான Q பிரான்ச்சு தான் அது. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா டெல்டா J is equal to +2ன்னு ஒரு பிரான்ச் வரும். டெல்டா J is equal to -2 அப்படின்னு பிரான்ச் வரும். ஸோ இங்கே ஒன் மோர் திங், இந்த டயக்ராமில் நாம் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் லைன் அண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன், அது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ், ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல்ஸோட எனர்ஜி டிஃப்ரென்ஸ் 4B-ஆக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் சென்டரில் இருக்கக்கூடிய இந்த Q பிரான்ச், இதுக்கும் இந்த ஸ்டோக்ஸ் லைனுக்கும் ஆன்டி ஸ்டோக்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸுக்கும் நியூ பாருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 6B-ஆக இருக்கும். அதே மாதிரி நியூ பாருக்கும் ஆன்டி ஸ்டோக்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 6B-ஆக இருக்கும். பட் இதுவே இன்பிட்வீன் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸுக்கும் இன்பிட்வீன் ஸ்டோக்ஸ் லைன்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4B தான். ஸோ அது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை வச்சு we can say. ஸோ நியூ பார் ஸ்கேட்ரிங் அதனுடைய ஈக்குவேஷன் என்னென்னா நியூ பார் எக்ஸைட்டட் +or-4J + 6 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோயர் எனர்ஜி லெவலுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதிடுவாங்க, அதுக்கப்புறம் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதுவாங்க. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் இங்கே +or-B × 4J + 6 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இது ரெண்டுத்துக்கும் இந்த B × 4J + 6க்கு பதிலாக நம்ம என்னென்னா டெல்டா F(J) which is nothing but rotational energy levelsோட difference. ஸோ அதனால் டெல்டா F(J) with respect to the J value அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வரக்கூடிய இந்த மைனஸ் வந்ததுன்னா அது ஸ்டோக்ஸ் லைன், ப்ளஸ்ன்னு வந்ததுன்னா அது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன். ஏன்னா மைனஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸைட்டட் ரேடியேஷன்லேருந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சியோ இல்லை வேவ் நம்பரோ குறையும், வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டோக்ஸ் லைனுக்கு குறையும். ஸோ அதனால் மைனஸ் ரெப்ரசன்ட் ஸ்டோக்ஸ் லைன். இதுவே ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ்னால் நியூ வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது, அதனால் ப்ளஸ் ரெப்ரசன்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம பேசிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ராமன் ஸ்பெக்ட்ராவோட